குர்ஆன்ல அல்லாஹ் சில விடயங்களை சொல்லாவிட்டால் அதை நாங்க தோண்ட தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான். தேவையில்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான். இந்த குகை எந்த நாட்டில் இருக்குது, இப்ப சிலர் கண்டுபிடிச்சாங்க இந்த குகை ஜோர்டான்ல இருக்குது அப்படின்ட்டு, இன்னும் சிலர் வேற நாடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிகமானவங்க ஜோர்டான்ல உள்ளது, அம்மான்ல உள்ளதா இந்த குகை அப்படிங்கிறாங்க. ஆனா குர்ஆன்ல இந்த நாட்டில் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. நாங்க வரலாறுகளை வச்சுதான் அறியணுமே தவிர அல்லாஹ் சொல்ல இல்லை. அல்லாஹ் சொல்றான், இஸ் அவல் ஃபிதியது இலல் கஹஃப், குகைக்கு போறாங்க. சரி, குகைக்கு போகும் பொழுது எதை கையில் எடுத்துட்டு போறாங்க? இந்த வாலிபர்கள் எத்தனை பேர்னு பின்னால வரும், எத்தனை பேர் வாலிபர்கள் என்று. எதை எடுத்துட்டு போறாங்க? குகைக்கு போகும் பொழுது நாங்க எதை எடுத்துட்டு போவோம்? நாங்க ஒரு பிரயாணம் போறோம், ஊரை விட்டு போறோம், நாட்டை விட்டு போறோம், பேக் எடுப்போம், சாமான்கள் எடுப்போம். ஆனா முதலாவதாக எடுக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுறான். அவங்க எடுத்துட்டு போன முதலாவது சொத்து துவா. எது எடுத்துட்டு போனாங்க? துவாவை எடுத்துட்டு போனாங்க. என்ன துவாவை எடுத்துட்டு போனாங்க? அல்லாஹ் அந்த துவாவை சொல்லித்தாரான் எங்களுக்கு. என்ன துவா? ரப்பனா فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. சொல்லுங்க துவாவை. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا ரஷதா. இந்த துவாவுக்குள்ள நாட்டை விட்டு ஊரை விட்டு விரோதிகளை பயந்து போகக்கூடிய அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் பிரயோஜனத்தை வைத்திருக்கிறான். அந்த அளவு விசேடமான துவாயை நல்லா குர்ஆன்லயும் சொல்லணும். இந்த துவாவை அந்த குகை வாசிகள் கேட்ட துவா இது. ரப்பனா ஆத்தினா எங்களுக்கு தெரியும், வேண்ட ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார் ஓதி பழக்கம். அப்ப ரப்பனா ஆத்தினாவுக்கு பிறகு என்ன? மில்லதுன்க ரஹ்ம. ரஹ்மாவும் தெரியும், மில்லதுன்க மட்டும் தான் போடும். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்ம. இது ஒரு துண்டு. இரண்டாவது துண்டு என்ன? வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ஒரு ஆள் நீ கிஃப்ட் பண்ண போறீங்க, வெளிநாட்டுக்கு போக போறார், வெளிநாட்டுக்கு போக போறார், ஊரை விட்டு போக போறார். இவருக்கு என்ன கொடுப்பீங்க? கொண்டு போய் மாசியா கொடுப்பீங்க. இந்த கொச்சிக்காத்தூள் எடுத்துட்டு போங்க, கொச்சிக்காத்தூள் முடிஞ்சிடும், மாசி முடிஞ்சிடும். அல்லது வேற என்ன கொடுக்க போறீங்க? அவருக்கு காசு கொடுக்க போறீங்க, காசு முடிஞ்சிடும். இந்த துவாவை எழுதி கொடுங்க, இதை ஓதுங்க, அல்லாஹ் உங்களோடு இருப்பார். அல்லாஹ் எங்களோட என்ன செய்வார்? அந்த அளவு விசேடமான அதான் அல்லாஹ் ஆச்சரியப்படுத்தினான். இவங்க ஓதின துவாவால தான் அல்லாஹ் முழு கருத்து என்ன? இந்த துவாவுடைய ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்ம. யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தா. முதலாவது உண்டு. இரண்டாவது வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. எங்களுடைய எல்லா வேலையும் அழகான முறையில் செய்ததா. எவ்வளோ சுருக்கமான உள்ளடக்கமான எவ்வளோ விடயங்கள் இருக்கு இந்த துவாவுல. விரோதிகளை விட்டு பாதுகாரு, தூங்குறதுக்கு இடம் தா, சாப்பாடு தா, எங்களை கவனிச்சிக்க. வஹய்யிஅ லனா ரஹ்ம ரஷதா. ரெண்டு விடயம் இருக்கு. முதலாவது என்ன? ரஹ்மத்தை கேட்கிறோம். ரெண்டாவது என்ன கேட்கிறோம்? ரஷத கேட்கிறோம். அல்லாஹ் இந்த துவாவை, இந்த சூறாவை அல்லாஹ் 1400 ஆண்டுகளாக பாதுகாத்து வாரான். ஏன்? இதற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஈமான பாதுகாக்கிறதுக்கு பிரச்சனை வரும் பொழுது நீங்க நாடுகளை விட்டு போகலாம், ஊர்களை விட்டு வெளியாகலாம். இந்த சமயம் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க, இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க. ஊரை விட்டு நாட்டை விட்டு சமூகத்தை விட்டு போகும் பொழுது ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்ம வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்துள்ள ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக, எங்களுக்கு ரஷதாவை தருவாயாக. அவ அல்லாஹ் 309 வருடம் தூங்க வைத்து எழுப்பாட்டினான்டா எவ்வளவு பெருமதியான துவாவாரி. எத்தனை வருடம் தூங்க வச்சான் அல்லாஹ்?
309 ஆண்டுகள் தூங்க வைத்து அல்லாஹ் எழுப்பாட்டினானாக இருந்தா எவ்வளவு பெருமதியான துவாவா இருக்கும். இது சின்ன துவா இல்லை. இதற்குள்ள முதலாவது ரஹ்மத், முதலாவது அல்லாஹ் ரஹ்மத்தை பத்தி சொல்றான். இந்த ரஹ்மத்து தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரியொரு பாக்கியம். பெரியொரு பாக்கியம் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்தது. இரண்டாவது அல்லாஹ் ரஷதா. ஏனென்றா இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹ்மத் ரஷத் இந்த ரெண்டு விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரஹ்மத்தையும் ரஷதாவையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதுல நீங்க பார்க்கலாம், சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுல وَقُلْ عَسَىٰ أَن يَهْدِيَنِي رَبِّي لِأَقْرَبَ مِنْ هَذَا رَشَدًا. நபியே சொல்லுங்க, عَسَىٰ أَن يَهْدِيَنِي رَبِّي لِأَقْرَبَ مِنْ هَذَا رَشَدًا. அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்ட முடியும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்ட நேரம், ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. அப்ப ரஷது ருஷ்து, அப்ப நாங்க அல்லாஹ்விடத்துல இந்த ரஹ்மத்தையும் ரஷதாவையும் அல்லாஹ்விடத்துல கேட்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், எங்கட மரணம் வரையல்ல, எங்கட உலக முடிவு வரைக்கும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இன்றைக்கு அஸ்ஹாபுல் கஹ்ஃப் மௌத்தா எவ்வளோ காலம்? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் மௌத்தாவி மிச்ச காலமா இல்லையா? ஆனா அவங்களோட துஆவுடைய பரக்கத் இன்று வரைக்கும் அவங்களோட பேர் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அவங்களோட சம்பவம் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அதுக்குத்தான் துஆ. பிரயாணம் போகும் பொழுது, நாட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது, ஊரை விட்டு ஹிஜ்ரத் போகும் பொழுது ஆக முக்கியமாக நாங்க கையில் எடுத்துட்டு போக வேண்டிய ஒன்றுதான் துஆ. அதுவும் என்ன துஆ? துஆ கேட்கிற முறை இருக்குது. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. இப்ப நாங்க குர்ஆன் ஆயத்தை பார்த்துட்டு சம்பவத்தை பார்ப்போம். இந்த வாலிபர்கள் குகைக்கு போயிட்டாங்க, துஆவை ஓதிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த குகைக்கு போனதோடு அவங்கள அந்த குகையில் அல்லாஹ் தூங்க வைத்தான். அல்லாஹ் இப்ப ஏற்பாடு செய்யறான். என்ன, யார கையில பாடம் கொடுத்தாங்க? யார் நம்பி போனாங்க? அல்லாஹ் ஈமான படிச்சு தாரான். வேற யாரை நம்பி போகல. அவங்க நம்பி போன யாரு? அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பி போனாங்க. சூரத்துல் கஹ்ஃபுடைய பாடம் இருக்குது. இதுல ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் எங்களுக்கு பாடம் வைத்திருக்கிறார்.